புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் 11 நாட்கள் நடக்கும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CB ராதாகிருஷ்ணன் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. கூட்டத்தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பது குறித்து சபாநாயகர் தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளைய தேதி முதல் ஆளுநர் உரை மீதான விவாதமும், நாளை மறுநாள் காலை 9 மணிக்கு பட்ஜெட்டை முதலமைச்சர் தாக்கல் செய்வார் எனவும் தெரிவித்தார். பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 14ஆம் தேதியுடன் நிறைவடையும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெறுகின்ற பட்ஜெட் கூட்டம் என்பதால் அதற்கான ஏற்கனவே 6 மாதத்திற்கான நிதிநிலை அறிக்கை சென்ற மார்ச் மாதமே சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. இருக்கின்ற 6 மாதத்திற்கான நிதிநிலை அறிக்கை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்ட அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினருக்கு கேட்டது கொண்டதன் அடிப்படையில் கவர்னர் உரையுடன் சேர்த்து 11 நாட்கள் இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இப்பொழுதுதான் தலைமைச் செயலரே அந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. நான் அனைத்த நோட்டீஸ் அடிப்படையில் இங்கே குறிப்பான அளித்தோம். அதன் அடிப்படையில் அத்தனை துறை செயலர்களுக்கும், துறை தலைவர்களுக்கும், இயக்குநர்களுக்கும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க.